ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சிவகார்த்திகேயனோட SK25 படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் பாத்தீங்கன்னா அஃபிஷியலா ரிவீல் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு டைட்டில் என்ன வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பராசக்தின்னு வச்சிருக்காங்க. கைஸ், இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்டென்ஸா சூப்பரா இருந்துச்சு. இந்த அளவுக்கு பெஸ்டா கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. கைஸ், இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் பத்தி எங்க கருத்து என்னவோ அதை பாத்தீங்கன்னா நாங்க இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம SK பாத்தீங்கன்னா இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர்ல பாத்தீங்கன்னா அவரோட வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காரு. ரொம்பவே டிஃபரண்டா எல்லாருமே ரசிக்கும்படி இருந்துச்சு அவரோட பெர்ஃபார்மன்ஸ். லாஸ்ட் படம் அமரன்லயே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சோ இங்கேயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு இன்டென்ஸான பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கிறேன். கைஸ், இந்த படத்துல நம்ம SK பாத்தீங்கன்னா ஒரு கோவமான யங் மேனா தான் நடிக்க போறதா சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு புரட்சிக்கு தயாராக இருக்கக்கூடிய இளமனிதன் கேரக்டர்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம SK நடிக்க போறாரு. ஆனா ஸ்டூடெண்டா நடிக்கிறாரா இல்லனா இந்த படத்துல மாஸ்டரா நடிக்கிறாரா தான் இன்னும் என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியல. உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிருங்க. அண்ட் கைஸ், இந்த ஃப்ரேம் பாருங்க. இந்த டீசர்ல பாத்தீங்கன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா செதுக்கி வச்சிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், கலர் கிரேடிங்கா இருக்கட்டும், விசுவல்ஸா இருக்கட்டும், எல்லாமே தாறுமாறா வந்திருக்கு. ஒரு ஃப்ரேமுமே பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட பெஸ்ட்டை போட்டு பெஸ்ட்டா கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த படம் பாத்தீங்கன்னா நாங்க ஏரியாவே ரிப்போர்ட் பண்ண மாதிரி ஒரு பீரியாடிக் டிராமா ஃபிலிமா தான் இருக்க போகுது. ஆல்சோ கைஸ், இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர்ல காட்டின எல்லா ஆக்டர்ஸுமே பாத்தீங்கன்னா அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் அது பாத்தீங்கன்னா சக்சீடோ ஆயிருக்கு. ரொம்பவே சூப்பரா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் கைஸ், நம்ம ஏரியாவே ரிப்போர்ட் பண்ண மாதிரி இந்த படத்துல நம்ம ரவி மோகன் தான் வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் அவரையுமே பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இன்டென்ஸா வில்லனா காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கொல்ல மாசா காட்டியிருக்காங்க. நம்ம ரவி மோகன் விசஸ் சிவகார்த்திகேயனோட கிளாஸ் ஆஃப்க்கு பாத்தீங்கன்னா இப்பவே செம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர்ல நம்மளால அதர்வாவையும் பார்க்க முடியும். அதர்வா பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஸ்டூடெண்டா நடிக்கிறாருன்னு தான் நினைக்கிறேன். அவருமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் தான் வந்தாலுமே செம பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காரு. அதே மாதிரி நம்ம ஸ்ரீலீலாவும் இருக்காங்க. எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேவரட்டான தெலுங்கு ஆக்ட்ரஸ் தான் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம தமிழுக்குள்ளேயே வந்திருக்காங்க. முதல் படம் பாத்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயனோட பராசக்தி தான். பாத்தீங்கன்னா ஒரு 3-4 செகண்ட் தான் கட்டியிருந்தாங்க. பட் ரொம்பவே கேரக்டர் டிசைனிங்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸோ ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலீலா கிட்ட இருந்தும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர்ல வர BGM பார்த்தீங்கன்னா தாறுமாறு. நம்ம ஜிவி பிரகாஷ் கிட்ட இருந்து இதுக்கு மேலே என்னத்தை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக மாசா போட்டு கொடுத்துருக்காரு. பீரியாடிக் ஃபிலிம் ட்ராமானாலே நம்ம ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக்ல. கைஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பாராட்டுகள், ஏகப்பட்ட அவார்ட்ஸை பார்த்தீங்கன்னா வாங்கி குவிக்க போகுது. அண்ட் சுதா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்திலே நேஷனல் அவார்டு வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஓவரால் இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் பார்த்தீங்கன்னா வேற லெவல். இதுக்கு மேலே நம்ம எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா கொடுத்திருக்காங்க. படத்துக்கு பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணவே முடியல. அண்ட் கைஸ், இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் பத்தி உங்க கருத்து என்னவோ எங்ககிட்ட மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching guys. We will meet in our next video.